வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு உங்க வீட்டில் இருக்கிற கப்பு டம்ளர் எதோனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு கடலை மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய்யை நல்லா வெதுவெதுப்பான சூட்ல சுட வச்சு அது மேல ஊத்துங்க. அப்பதான் மாவோட பச்சை வாசனை போகும். 1/2 கப் நெய் யூஸ் பண்ணி இந்த அளவுல நீங்க கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு சக்கரை போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கம்பி பதம் எடுத்துருங்க. இது போல சக்கரை பாக நல்லா சிம்மில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்க மாவு இதுல ஊத்திட்டு நல்லா கைவிடாம கலக்கிட்டே வாங்க. அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா 1/2 கப் நெய்யை ஊத்திடலாம். 1/2 கப் நெய் ஆல்ரெடி நான் மாவுல கரைச்சு வச்சிருக்கேன். 1/2 கப் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன். நெய்யை மொத்தமா ஊத்தாம குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், டோட்டலாவே 2 கப் நெய் எடுத்தீங்கன்னா போதும். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கங்க. அது போதும் ஒரு கம்பி பதத்துக்கு. 1/4 மணி நேரமா நல்லா இதை கலக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை ஊத்தி குடிச்சதுக்கு அப்புறமா இதை கிண்டி வரும்போது நல்லா அல்வா பதத்துல வந்துடும். இது நல்லா நெய்யை குடிச்சு நெய் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இது ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்றது கொஞ்சோண்டு எடுத்து கையில உருட்டி பாருங்க. இது போல வரும். ஸ்ரீகிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கோட ரகசியமே பாத்தீங்கன்னா பால் பவுடர் யூஸ் பண்ணி பண்றது தான். அவங்களோட மைசூர் பாக்குல சென்டர்ல பாத்தீங்கன்னா மெரூன் கலர்ல இருக்கும். அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இது போல ஹைட்டான பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறது தான். ரெடி பண்ண மைசூர் பாக்க ஒரு ரவுண்ட் தட்டுல பட்டர் ஷீட்டை போட்டு நெய் தடவி ஊத்தி இருக்க நல்லா ஆறிடுச்சு. 8 to 10 மணி நேரம் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி பலகாரங்களுக்காக நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும்.